ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். தண்ணி குழம்பா. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, 2 தக்காளி, பூண்டு, பட்டை, கிராம்பு. இப்போ இது குக்கரில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியை இடிச்சாச்சு, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ மட்டனில் உப்பு கறிக்கு எடுத்துட்டு மிச்சம் எலும்பு இதுவுமாக இருக்கும். அந்த மாதிரி கறியாக போட்டு குழம்பு வைக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்தாச்சு. மஞ்சள் தூள் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, மஞ்சள், மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சதுங்க. இது 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ வேணால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா குக்கர்லேருந்து அப்படியே ஊற்றிடும். அதனால் வேகிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். உப்பும் இப்போ போட்டுறாதீங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கொதிக்க வைப்போம்ல, அப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 5 விசில் வரட்டுங்க. அப்போ தாங்க நல்லா கறி வேகும். இது கொழுப்பு கறியாக உள்ளது, சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. உப்பு போட்டேங்க. உப்பு போட்ட வீடியோ எடுக்க முடியல, மறந்துட்டேன். வீடியோ ஆன் பண்ண மறந்தாச்சு. உப்பு போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு. இதில் வந்து கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் 2 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ஏன்னா உப்பு போட்டு கொதிக்கும்ல, அதுக்குள்ளே இந்த கத்திரிக்காய் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெந்துச்சுன்னா சூப்பரான மட்டன் தண்ணி குழம்பு ரெடிங்க. இதை வந்து நம்ம எலும்பு மட்டும் போட்டும் வைக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சோண்டு கறி இருந்தனால கறி கொழுப்புமாக இருந்துச்சு கறி. அதை வந்து அப்படியே போட்டு தண்ணி குழம்பு செஞ்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இந்த கத்திரிக்காய் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், கத்திரிக்காயெலாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு எல்லாம் வந்துருச்சுங்க. சூப்பரான மட்டன் தனி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக கத்திரிக்காய் போட்டு மட்டன் கொழுப்பு கறி போட்டு மட்டன் தண்ணி குழம்பு வச்சுருக்கோம். மட்டன் உப்பு கறி செஞ்சுருக்கோம். சுட சுட சாதத்தில் பாருங்கள், சூடாக சாதம் போட்டிருக்கோம். இதில் இந்த மட்டன் குழம்பு வீட்டில் பாருங்கள், இதோட இந்த கொழுப்போடு எடுத்து ஊற்றி அப்படியே இந்த கத்தரிக்காயும் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்.
நீங்களும் இந்த மாதிரி குழம்பு வச்சு இந்த மாதிரி மட்டன் உப்பு கறி காரைக்குடி ஸ்பெஷலான சாப்பாடு செஞ்சு அசத்துங்க உங்கள் வீட்லேயும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப சாதம் சூடாக இருக்குது, அதனால் சாப்பிட்டு பார்க்க முடியாது. பாருங்களே எப்படி இருக்குன்னு. அப்படி கொழுப்பெல்லாம் அப்படியே சும்மா கொஞ்சமாக உங்களுக்காண்டி சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பர். தேங்க்யூ. இந்த உப்பு கறி சாப்பிடுவோம். சூப்பருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.